Hello everyone, welcome to Futuration Study Center. இந்த வீடியோவில் நம்ம UGTRB Chemistry Unit 5 Thermodynamics பார்க்கலாம். இது Part 5 வீடியோ. Part 4 வீடியோவில் நம்ம Second Law of Thermodynamics, Carnot theorem and Entropy concepts டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம Entropy and Probability concept, Free energy and chemical equilibrium, Third Law of Thermodynamics இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ட்ரோபி அண்ட் ப்ராபபிலிட்டி. என்ட்ரோபி வந்துட்டு நம்ம செகண்ட் லாவில் நம்ம பார்த்துருந்தோம். என்ட்ரோபி கான்செப்ட் வந்து செகண்ட் லாவில் தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா அது இட் இஸ் டினோட்டட் பை டபிள்யூ சிம்பிள். ஸோ அந்த டபிள்யூ சிம்பிளில் நம்ம டினோட் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம படிச்சிருப்போம். In thermodynamics and statistical mechanics, entropy is directly related to the probability of arrangements of particle in a system. Okay, the relationship between entropy and probability can be understood through the concept of microstate and macrostates. So நம்ம probability நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி microstatesனா என்ன, macrostatesனா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ macrostatesனா என்னன்னா, இப்போ வந்து ஒரு சிலிண்டருக்குள்ள நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஸோ நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, இல்லை மாலிகுல்ஸ் வச்சுக்கலாமே. ஒரு 1000 மாலிகுல்ஸ் ஆஃப் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 1000 மாலிகுல்ஸ் பற்றியும் நம்ம ஆல் டுகெதராக படிக்கிறது பேர் மேக்ரோஸ்டேட்னு சொல்லுவோம். அதாவது அந்த மாலிகுல்ஸோட அந்த 1000 மாலிகுல்ஸோட டெம்பரேச்சர், வால்யூம், ப்ரெஷர், ஸோ அது எல்லாத்தையுமே படிக்கிறது மேக்ரோஸ்டேட்னு சொல்லுவோம். இதே ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ், ஒரு இண்டிவிஜுவல் மாலிகுல்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் மாலிகுல் எப்படி இருக்குது, அது எங்கே அரேஞ்ச் ஆயிருக்கு, எங்கே சீட்டிங் ஆயிருக்கு அப்படின்னு படிக்கிறது பேர் மைக்ரோஸ்டேட்ஸ். So, a microstate is a specific arrangements of a particle in a system, while macrostate is a set of other microstates that are indistinguishable from each other. So, இது பாருங்க, indistinguishable from each other. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, even though the macrostates பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆல் டுகெதர் 1000 மாலிகுல்ஸ் எல்லாமே சேர்ந்தது அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து நம்ம இன்டிஸ்டிங்விஷபிள், நம்ம தனித்தனியாக பிரிக்க முடியாது. இப்போ 1000 மாலிகுல்ஸ்னால் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மாலிகுல், செகண்ட் மாலிகுல், தேர்ட் மாலிகுல் அந்த மாதிரி சொல்லி தனித்தனியாக எடுத்து வைக்கவோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வைக்கவோ வேறுபடுத்த முடியாது. அதுதான் இன்டிஸ்டிங்கிஷபிள் ஃப்ரம் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறோம். த ப்ராபபிலிட்டி ஆஃப் மேக்ரோஸ்டேட் இஸ் த சம் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் இட்ஸ் மைக்ரோஸ்டேட்ஸ். ஸோ அதுதான் மேக்ரோஸ்டேட்ஸ்ன்றது என்னன்னா சம் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் இட்ஸ் மைக்ரோஸ்டேட்ஸ். மைக்ரோஸ்டேட்ஸை நம்ம ஒன்றா சேர்க்கும்பொழுது தான் நமக்கு மேக்ரோஸ்டேட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. So next, this relationship is expressed mathematically in the Boltzmann entropy formula. So Boltzmann entropy formula மூலமா தான் இது ரெண்டுமே ரிலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. So S equals to K ln W. ஸோ இந்த ரியாக்ஷன் மூலிமா இந்த ஈக்குவேஷன் மூலிமா என்ன தெரிஞ்சுக்கணும்னா எஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டபிள்யூ. ஸோ நமக்கு என்ட்ரோபி எங்கெங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அங்கே நமக்கு ப்ராபபிலிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எங்கே ப்ராபபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அங்கே என்ட்ரோபியுமே டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றது இந்த ஃபார்முலா மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கணும். வேறு எஸ் இஸ் என்ட்ரோபி, கே இஸ் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், லான் இஸ் நேச்சுரல் லாகரிதம், டபிள்யூ இஸ் தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட், இஃப் டபிள்யூ இன்க்ரீசஸ், நம்பர் ஆஃப் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ என்ட்ரோபி இன்க்ரீசஸ். ஸோ அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. சப்போஸ் கேஸ் மாலிகுல்ஸ் ஆர் கன்ஃபைன்ட் இன் 1/2 ஆஃப் அ பாக்ஸ். இப்போ வந்து ஒரு பாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் 2 ஹாஃபாக பிரிச்சுக்கிறேன். இங்கே ஏதோ ஒரு கார்ட்போர்டு வச்சு நான் ஃபுல்லாக அதை அடைச்சிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் இங்கே கேஸ் மாலிகுல்ஸ் ஃபுல்லாக இங்கே கன்ஃபைன்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக டைட்லி பேக்கட் ஆயிருக்கு. இப்போ நான் இந்த பார்ட்டிஷனை வெளியே ரிமூவ் பண்ணி எடுத்துறேன் அப்படின்னாக்கா என்ன ஆகும், எனக்கு இந்த கேஸ் மாலிகுல்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும்பொழுது எனக்கு அந்த கேஸ் மாலிகுல்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் ஆகும். எனக்கு அந்த நம்பர் ஆஃப் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அது நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு காயின் வச்சுக்கலாமே. ஒரு காயின் இருக்குது. அந்த காயின் வந்து நம்ம டாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று ஹெட் வரும், இல்லை டெயில் வரும். இதை வந்து நம்ம 4 காம்பினேஷன் நம்ம ப்ராபபிலிட்டி பார்ப்போம். நம்ம மேக்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, 12th மேக்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஒரு காயின் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அது வந்து 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று ஹெட் டெயில், இல்லைனா டெயில் ஹெட்டு, ஹெட்டு டெய்லு, இல்லை டெயில் ஹெட்டு, இல்லை டெயில். ஸோ இந்த மாதிரி 4 காம்பினேஷன் வரும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி இங்கே உள்ளுக்குள்ளே இருக்க மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து கன்ஃபைண்டாக இருக்கும்பொழுது ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கும். இப்போ நான் அந்த பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் எனக்கு இங்கே வந்து நிறைய ப்ராபபிலிட்டி எனக்கு நிறைய ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்பொழுது எனக்கு என்ன ஆகும், என்ட்ரோபியும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இயர்லியர்ன்றது இதுதான் இயர்லியர். இது இயர்லியர் கண்டிஷன், இது லேட்டர் கண்டிஷன். ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட்டில் என்ன இருக்கும், நமக்கு ஃபியூர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா மாலிகுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ட அரேஞ்ச் ஆகிருக்கிறதால ஸோ அது ஃபிக்ஸ்டு பொசிஷனில் அது உள்ளுக்குள்ளே அப்படியே கன்ஃபைண்டாக இருக்குது. ஸோ அதனால அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதோட மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. ஸோ ஒரே இடத்துல இருக்கிறதால நமக்கு ஒரே சின்ன பாக்ஸில் இருக்கிறதுனால நமக்கு மூவ்மெண்ட் இல்லாமல் நமக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸும் கம்மியாக இருக்குது. இதே வந்து நமக்கு கொஞ்சம் பெருசாகிறதுனால நமக்கு மெனி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாசிபிள். ஸோ என்ட்ரோபி ஆல்சோ இன்க்ரீசஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, அட் அப்சல்யூட் ஜீரோ. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். என்ட்ரோபி பார்த்தீங்கன்னா நமக்கு சாலிட்ஸில் என்ட்ரோபி கம்மியாக இருக்கும், லிக்விடில் அதிகமாக இருக்கும்,
கேஸில் இன்னும் அதிகமாக இருக்கும் சொல்லியிருந்தோம். இது நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் வரும்பொழுது கேஸ் டு லிக்விட் கம்மியாகும், லிக்விட் டு சாலிட் கம்மியாகும். ஸோ அதே மாதிரி நம்மளோட டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ் அது 0 கெல்வின் அந்த மாதிரி அடையும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்னா அந்த மாலிகுல்ஸோட கைனடிக் எனர்ஜி, அதாவது நம்ம சாலிடு சொன்னாக்கா அந்த இடத்துல எப்படி இருக்கும், நமக்கு மாலிகுல்ஸ் எல்லாமே டைட்லி பேக்கடாக இருக்கும், அது வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகாது. அப்போது ஃப்ரீயாக மூவ் ஆகலை அப்படின்னு சொன்னால் நமக்கு கைனடிக் எனர்ஜி 0வாக தான் இருக்கும். ஸோ ஈச் பார்ட்டிகல்ஸ் ரிமைன்ஸ் ஃபிக்ஸ்ட் இன் பொசிஷன். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே பொசிஷனில் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா பிகம்ஸ் யூனிட்டி, அது வந்து ஈக்குவல்ஸ் டு 1 ஆகிடும். ஸோ நமக்கு என்ட்ரோபி ஆல்சோ மினிமம் டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அட் ஹை டெம்பரேச்சர், அட் லோ டெம்பரேச்சர் நம்ம பார்த்துரும். லோ டெம்பரேச்சரில் கைனடிக் எனர்ஜி 0 அப்படின்னு சொல்கிறாங்க. அட் ஹை டெம்பரேச்சர்ஸ்னால் நமக்கு என்ன ஆகும்னா ஹை டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதாவது அந்த மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட மோஷன் வந்து அதிகமாக இருக்கும். அது ஈஸியாக அந்த நம்ம எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்கறதுனால அந்த மாலிகுல்ஸ்லாம் வந்துட்டு ஈஸியாக மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகிறதுனால நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால நமக்கு randomness which is entropy also increases அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு லோ டெம்பரேச்சரில் ப்ராபபிலிட்டி கம்மி, ப்ராபபிலிட்டி மினிமம், அண்ட் ஹை டெம்பரேச்சரில் ப்ராபபிலிட்டி இன்க்ரீசஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி அண்ட் entropy. Let omega represent thermodynamic probability, number of microstate which is number of microstate. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் வச்சு நம்ம ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒமேகா டோட்டல் ஈக்குவல்ஸ் டு ஒமேகா ஏ இன்ட்டு ஒமேகா பி. ஏபின்றது என்னது, 2 இண்டிபெண்டன்ட் சிஸ்டம். 2 சிஸ்டம் இருக்குது, ஏன்றது ஒரு சிஸ்டம், பின்றது ஒரு சிஸ்டம். இந்த 2 சிஸ்டமே வச்சு நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒமேகா டோட்டல் ஈக்குவல்ஸ் டு ஒமேகா ஏ இன்ட்டு ஒமேகா பி. தென் என்ட்ரோபி ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் ஃபார்முலா. ஸோ நம்ம யூஷுவல் ஃபார்முலா என்ன, எஸ் ஈக்குவல்ஸ் டு கே லான் W. ஸோ இது நம்ம ப்ராபபிலிட்டி வச்சு நம்ம பண்ணுற ஃபார்முலா. இதே நம்ம வந்து இந்த ஒரு என்ட்ரோபி ஃபங்க்ஷனை வச்சு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபார்முலா வந்து இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவுமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம வச்சுக்கணும், இந்த 2 ஃபார்முலாவுமே. நெக்ஸ்ட்டு ஷெனான் என்ட்ரோபி. ஷெனான் என்ட்ரோபி அப்படின்றது இது வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடக்குது. ஒரு ஈவெண்ட்டுன்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம். அது காயின் டாஸ் பண்ணுறது ஒரு ஈவெண்ட் தான், ஓகேங்களா. அந்த காயினை நம்ம டாஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன கிடைக்கும், ஒன்று டெய்ல் கிடைக்கலாம், இல்லை ஹெட்டு கிடைக்கலாம். ஸோ டெய்ல் கிடைக்க 50% வாய்ப்பு இருக்குது, ஹெட்டு கிடைக்க 50% வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இது கிடைக்கும், இது அதுவும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எது கிடைக்கும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஷெனான் என்ட்ரோபி கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். அதாவது எனி ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷன் பண்ணும்பொழுது நமக்கு ப்ராடக்ட் என்னவா இருக்கும். இப்போ நம்ம லெபார்ட்டரி ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஒரு ரியாக்ஷன் நம்ம புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும், இது கிடைக்குமா கிடைக்காதா, எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு பாசிட்டிவாக கிடைக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு ஃபெயிலியராக கிடைக்கும் அப்படின்னு நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு இந்த ஷெனான் என்ட்ரோபி கான்செப்ட் மூலியமாக தான் நம்ம ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். என்ட்ரோபி ஆஃப் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். ஸோ இந்த ரேண்டம் இந்த ஃபார்முலா பாருங்கள், இதில் வந்துட்டு எக்ஸ்ன்றது என்ட்ரோபி ஆஃப் அ ரேண்டம் வேரியபிள். அந்த ரேண்டம் வேரியபிள் வந்து எக்ஸ் வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ஸ்பீடாக இருக்கலாம், எலக்ட்ரானோட ஸ்பின் ஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லைனாக்கா அந்த மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ வேரியபிள்ன்றது என்னது, மாறிக்கிட்டே இருக்கிறது தான் வேரியபிள். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம ஷெனான் என்ட்ரோபி கண்டுபிடிக்க முடியும் சொல்கிறாங்க. ஸோ ஷெனான் என்ட்ரோபின்றது என்னது, ஒரு ஈவெண்ட் நம்ம நடத்தும். ஒரு ஈவெண்ட்ன்ற ஒரு ரியாக்ஷனோடு வச்சுக்கலாமே, சம்திங் நம்ம நடக்கும் பொழுது அது நடக்குமா நடக்காதா அப்படின்றத கண்டுபிடிக்க இந்த ஷெனான் என்ட்ரோபி யூஸ் ஆகுது. இப்போது அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நம்ம காயின் டாஸ் பண்ணும்பொழுது ஒன்று 50% நமக்கு டெய்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை 50% ஹெட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், இது நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அப்போது இந்த ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணும்பொழுது அது என்னன்னு சொல்லுவாங்க, லோ என்ட்ரோபி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு ரியாக்ஷனை வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இது நம்ம இந்த ரியாக்ஷன்லாம் பண்ணும்போது எனக்கு இதுதான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா அதை வந்து லோ என்ட்ரோபி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதே நம்ம வேற ஒரு ஈவெண்ட்டை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டே டு லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இப்போ ஸ்கூலில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சடனாக சிக் லீவ் எடுக்கிறாங்க. இப்போ அந்த சிக் லீவ் பார்த்தீங்கன்னா அது வந்து யாருக்குமே தெரியாது. சடனாக பசங்க சிக் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக லீவ் எடுத்துருவாங்க. அவங்க எப்போ லீவ் எடுப்பாங்க, ஏது எடுப்பாங்க அப்படின்றது ஒரு அன்பிரடிக்டபிள். ஸோ அந்த அன்பிரடிக்டபிள் இருக்கிறதால அந்த கான்செப்ட் என்ன சொல்லுவாங்க, ஹை என்ட்ரோபி சொல்லுவாங்க. இதே வீக்கெண்ட்ஸில் லீவ் வருது, சாட்டர்டே சண்டேஸ் லீவ் விடுறாங்க, இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே லீவ் விடுறாங்க. ஸோ அதில் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் லோ என்ட்ரோபி சொல்லுவாங்க. இதே நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல, நமக்கு அந்த மாதிரி டைலமா டவுட்டாக இருக்குது, டபுள் மைண்டடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நமக்கு ஹை என்ட்ரோபி அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த கான்செப்ட் தான் ஷெனான் என்ட்ரோபியில் நம்ம படிக்கிறோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம அந்த ரியாக்ஷன் எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்கும், எந்த அளவுக்கு நடக்கும், நம்ம டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஷெனான் என்ட்ரோபின்ற கான்செப்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது எங்கெங்கெல்லாம் நமக்கு கெமிஸ்ட்ரியில் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி ஸ்ப்ரெட் அனாலிசிஸ், நம்ம இந்த அனாலிசிஸ் பண்ணும்பொழுது நமக்கு இந்த வச்சு இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து மாலிகுலர் டைனமிக் ஸ்டடீஸ், இந்த ஸ்டடீஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா விஷயம் தான். பட் ஷெனான் என்ட்ரோபி என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அது போதும். ப்ளஸ் இந்த எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோ. இந்த ஜாயிண்ட் என்ட்ரோபிக்கான எக்ஸ்பிரஷன் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரீ எனர்ஜி அண்ட் கெமிக்கல் ஈக்விலிபிரியம். Gibbs free energy is the energy available to do useful work during a chemical process at constant temperature and pressure. So இதுதான் இதோட definition. So it is a state function and its unit is kilojoule mole inverse. So G equals to H minus Ts, where G is Gibbs free energy, H is enthalpy, T is temperature and S is entropy. Okay, இப்போ Gibbs free energy na என்ன? Okay, Gibbs free energy அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு ஃப்ரீ எனர்ஜி. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கணும் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து A plus B gives C. ஸோ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ A and Bன்றது ஒரு ரியாக்டன்ட், Cன்றது நம்மளோட ப்ராடக்ட். இப்போ A and B நமக்கு ரியாக்ட் ஆகி நம்ம ப்ராடக்ட் கிடைக்குது. இப்போது நம்ம எடுத்துக்கிட்டோம், ஒரு எவ்ரி கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ரியாக்டர்ஸும் சரி ப்ராடக்ட்ஸும் சரி அதுக்கு வந்து டிஃபால்ட்டாக அதுக்கு ஒரு ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஏக்கு ஒரு சம் எனர்ஜி வேல்யூ இருக்கும், பிக்கு ஒரு எனர்ஜி வேல்யூ இருக்கும். ஸோ நமக்கு சி கிடைக்குது, ஸோ சிக்கு ஒரு எனர்ஜி வேல்யூ இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டிஃபால்ட்டாகவே ஒரு எனர்ஜி வேல்யூ இருக்கும். இப்போது அந்த எனர்ஜி வேல்யூ, இப்போ அந்த ரியாக்ஷன் நடந்து நமக்கு வந்து ஒரு நமக்கு ப்ராடக்ட் உருவாயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த ப்ராடக்ட்டுமே ஒரு ஜி வேல்யூ கிடைச்சிருக்கும். இப்போ அந்த ஓவரால் ஜி வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து நெகட்டிவ்ல இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போது நெகட்டிவ்ல இருந்துச்சு சொன்னால் அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இதே அந்த ஜி வேல்யூ டெல்டா ஜி வேல்யூ வந்து நெகட்டிவ்ல இருக்குன்னு சொன்னால் அது ஸ்பான்டேனியஸ் சொல்லுவாங்க. அது தானே நடக்கும், ஈஸியாக நடக்கும், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து ஈஸியாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அந்த டெல்டா ஜி வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சு சொன்னால் அது தானே நடக்காது, நம்ம எக்ஸ்டர்னலி ஏதோ ஒரு சோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு டவுட் இருக்கும், பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும் சொல்லுவாங்க. இதில் நெகட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக இருந்தால் தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நமக்கு டவுட் வரும். ஸோ இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிச்சுப்போம் இல்லையா, இப்போ வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு சொன்னால் அதுக்கு எக்ஸ்ட்ரா லோன் பேரல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது ஈஸியாக அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மற்ற ஆட்டம்ஸ்க்கு டொனேட் பண்ணி அதை வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இதே பாசிட்டிவ் சைன் இருந்துச்சு சொன்னால் அதுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. ஸோ வேற ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை கொடுத்து அந்த இடத்துல பாண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதே கான்செப்ட் தான் எங்கேயுமே. இப்போ அந்த டெல்டா ஜி வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கிட்ட நிறைய எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். இப்போ நிறைய எனர்ஜி இருக்கும்போது அந்த எனர்ஜியை தானே அது ஸ்பெண்ட் பண்ணி அந்த எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி அந்த ரியாக்ஷனை அது தானே நடத்தி கொண்டு போயிடும். இதே பாசிட்டிவ்ல இருக்குன்னு சொன்னால் அதுக்கிட்டே வந்துட்டு வேக்கண்ட் மாதிரி அங்ககிட்ட எனர்ஜி இல்லை. ஸோ அதனால் நம்ம எக்ஸ்டர்னலி ஏதோ ஒரு எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துல வந்துட்டு அந்த எனர்ஜி ஃபில் ஆகி அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதுக்கான மீனிங். ஸோ நமக்கு வேற நமக்கு டெல்டா ஜி வேல்யூ வந்து நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இஸ் த எனர்ஜி அவைலபிள் டு டூ யூஸ்ஃபுல் ஒர்க் டியூரிங் கெமிக்கல் ப்ராசஸ். ஸோ அந்த கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு அது வந்து அந்த ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ சேஞ்ச் இன் ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் டு G final minus G initial. So for a reaction, so இது ABன்றது நமக்கு reactant, CDன்றது நம்ம product. So இந்த reactionக்கு நம்ம எப்படி Gibbs free energy value கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னாக்கா delta G equals to G product minus G reactant. The change in Gibbs free energy depends only on initial and final state of the system and independent of the path taken. So இதுக்கு என்ன மீனிங்? ஸோ Gibbs free energy வந்துட்டு ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதனால அது இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், அந்த பாத்தை டிபெண்ட் பண்ணியிருக்காது அப்படின்னு இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. So next, determination of spontaneity. Delta G equals to delta H minus T delta S. This equation is used to determine the spontaneity of the reaction and predict in which direction the reaction proceeds, either forward or backward. இப்போ நம்ம இப்போ சொல்லியிருந்தோம் டெல்டா ஜி வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்துச்சு சொன்னால் அது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், அந்த தான் அதுக்கிட்ட நிறைய எனர்ஜி இருக்குது. ஸோ தானாகவே அந்த அதுக்கிட்ட இருக்க எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த ரியாக்ஷன் நடத்தி முடிச்சிடும். ஸோ டெல்டா ஜி வந்து நெகட்டிவ் வந்துச்சுன்னா அது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் சொன்னோம், பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டெல்டா ஜி வேல்யூ வச்சு நம்ம அது ஸ்பான்டேனியஸாக இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். செகண்ட் பாயிண்ட், அது வந்து இப்போ நான் சொன்னேன், இப்போ வந்து நெகட்டிவ் வந்துச்சுன்னா அது தானே நடத்தி முடிச்சிடும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரியாக்டன்ட்ல நம்ம ப்ராடக்ட் கொண்டு போய் முடிச்சிடும். ஸோ அப்போ அதுக்கு பேர் என்ன? ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இதே அதோட வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்குன்னு சொன்னால்
நமக்கு ரியாக்ஷன் வந்து தானாக கம்ப்ளீட் ஆகாது, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவை. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அது பேக்வர்ட் ரியாக்ஷனை தான் பேக்வர்ட் ரியாக்ஷனை ஃபேவர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் டெல்டா ஜி ஃபேவர்ஸ். டெல்டா ஜி பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குன்ற போது நமக்கு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், ஸோ அது ஃபார்வர்ட் ரியாக்ஷனை வந்து ஃபேவர் பண்ணும், அதாவது தானாக அது நடத்தி கொடுத்துரும். இதே நமக்கு டெல்டா ஜி பாசிட்டிவ்ல இருக்குன்னு சொன்னால் அதுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவைப்படுது. இது எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ பேக்வர்ட் ரியாக்ஷனை அது ஃபேவர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெட் அஸ் லுக் அட் அ ஃபியூ கேசஸ் where the value of delta G depends entirely on the values of delta H and T delta S. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ நமக்கு சேஞ்ச் இன் என்தால்பி, டெம்பரேச்சர் அண்ட் சேஞ்ச் இன் என்ட்ரோபி, இதில் 3 வேல்யூ நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் நம்ம டெல்டா ஜி வேல்யூமே ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு அந்த வேல்யூலாம் தெரிஞ்சு போச்சு. நமக்கு டெல்டா ஜி ஈக்குவல்ஸ் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். ஸோ இந்த வேல்யூலாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த வேல்யூ தெரிஞ்சதால நம்ம இதை வச்சு நம்ம டெல்டா ஜி வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போது அந்த டெல்டா ஜி பார்த்தீங்கன்னா 0 விட கம்மி. 0 விட கம்மினா என்ன மீனிங்? நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ்ல இருக்குன்னு சொன்னால் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஸோ வந்து மூவ்ஸ் ஃபார்வர்ட் நேச்சுரல், அது நேச்சுரலாகவே அது ஃபார்வர்ட் ரியாக்ஷனை ஃபேவர் பண்ணும். ஸோ இட் இஸ் எக்ஸர்கானிக் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இந்த டேர்ம் நான் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, இஃப் டெல்டா ஜி வந்துட்டு 0 விட அதிகமாக இருக்குன்னா பாசிட்டிவ். ஸோ நம்ம பாசிட்டிவ்னா என்ன சொன்னோம்? அது வந்து நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனை தான் ஃபேவர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ வந்து அது வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு ஃபேவர் பண்ணாது, அது பேக்வர்ட் ரியாக்ஷன் தான் ஃபேவர் பண்ணும். ஸோ ரிவர்ஸ் ரியாக்ஷன் இஸ் ஃபேவர்டு. ஸோ இட் இஸ் எண்டர்கானிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டெல்டா ஜி ஈக்குவல் டு 0. நமக்கு 0 அப்படின்னு கிடைச்சிச்சுன்னா அது வந்து அந்த ரியாக்ஷன் அங்கே வந்து அப்போ வந்து ஈக்குலிபிரியமில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவுமே நம்ம இதுவும் படிச்சிருந்தோம். டெல்டா எஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு சொன்னால் அதுவுமே ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குன்னு அர்த்தம். டெல்டா ஜி ஈக்குவல்ஸ் டு 0னா ஸோ அங்கேயுமே ஈக்குலிபிரியம் பேலன்ஸ் ஆகிட்டுன்னு இருக்கும். இதே சேஞ்ச் இன் என்தால்பி இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு சொன்னாலுமே இங்கே 3 கேஸ்லையுமே நமக்கு ஈக்குலிபிரியம், அந்த ஈக்குலிபிரியமில் மெயின்டைன் ஆச்சுன்னா மட்டும்தான் இது 3மே 0ல் இருக்கும், ஈக்குவல் டு 0ல் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி பாருங்கள். டெல்டா ஜி நாட் இஸ் நோன் அஸ் சேஞ்ச் இன் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ இப்போ இது பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் ஃபார்மேஷன். So Gibbs free energy of formation பாருங்க. It is a change in Gibbs free energy when 1 moles of a compound is formed from its elements in their standard state. Standard states என்ன சொல்லலாம்? அது நேட்டிவ் ஸ்டேட்னுமே சொல்லலாம். அதாவது அதோட ரா மெட்டீரியல், ரா ஸ்டேட்னு இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இப்போ நம்ம கோல்டு எடுக்கிறோம். கோல்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மண்ணுக்குள்ளே ஒரு ராவாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஸ்டேட், நேட்டிவ் ஸ்டேட் அது சொல்லலாம். ஸோ அந்த ஸ்டேட்லேருந்து நம்ம வந்து 1 mole ஆஃப் த காம்பவுண்ட் நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்டாண்டர்ட் ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் ஃபார்மேஷன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், வாட்டர். இப்போ வாட்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்டருக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க? இப்போ வாட்டர் வந்து நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன் படி நம்ம என்ன சொல்லுவோம்? H2வும் O2வும் சேர்ந்து தான் நமக்கு நமக்கு வாட்டர் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம H2 கேஸையும் O2 கேஸையும் எடுத்து அதோட நேட்டிவ் ஃபார்மில் எடுத்து நம்ம ரியாக்ஷன் பண்ணி 1 mole ஆஃப் வாட்டரை நம்ம ரெடி பண்ணுறோம். ஓகேவா? அந்த ஃபார்ம் பண்ணுறோம். அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ எனர்ஜி நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் -237.14 எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் ப்ராடக்ட் இஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ அதுதான் நம்ம நெகட்டிவ் சைன்ஸ் என்ன சொன்னோம்? அது ஸ்பான்டேனியஸ் நடக்கும். ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அதை ஃபேவர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நெகட்டிவ் சைன் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும் தேன் ரியாக்டன்ட். விட ப்ராடக்ட் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஃபேவர்ஸ் தான் அர்த்தம். ஸோ formation is thermodynamically favorable. Reaction has a natural tendency to occur. ஸோ நெக்ஸ்ட்டு, வெதர் இட் இஸ் பாசிட்டிவ். இதே பாசிட்டிவ் வேல்யூ இருந்தால் அந்த காம்பவுண்ட் ஃபார்மேஷன் வந்துட்டு இஸ் நாட் ஃபேவரபிள் அண்டர் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். ஸோ அந்த குறிப்பிட்ட கண்டிஷன்ஸ்க்கு அது ஃபேவரபுளாக இருக்காது. இதே நம்ம எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்து அதை இன்டியூஸ் பண்ணுறோன்ற பட்சத்தில் மட்டும்தான் அந்த இடத்துல நமக்கு ரியாக்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட் ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அட் ஈக்லிபிரியம். ஸோ ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அட் ஈக்லிபிரியம்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல என்ன இங்கே பிஃபோர் ஸ்டைலில் என்ன பார்த்தோம்னா டெல்டா ஜி ஈக்குவல்ஸ் டு 0ன்னு பார்த்துட்டோம். ஸோ நமக்கு ஈக்லிபிரியம் கண்டிஷனில் டெல்டா ஜி வந்துட்டு 0வாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இது ரியாக்ஷன் A + B gives C + T. ஸோ இந்த ரியாக்ஷனில் வந்து ஈக்லிபிரியம் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. as the reaction progresses the Gibbs free energy increases with the time. இங்கே இன்க்ரீசஸ் வந்திருக்கணும். இப்போ வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு ப்ராக்ரஸ் ஆக, இப்போ A to B, ஏவும் பியும் பார்த்தா ரியாக்டன்ட், அது வந்துட்டு நமக்கு ரியாக்ஷன் ப்ராக்ரஸ் ஆக நமக்கு வந்துட்டு ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி யூஸ் ஆகும். ஸோ யூஸ் ஆகி நமக்கு டைம் ஆக நமக்கு ரியாக்ஷன் ப்ராக்ரஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், அதோட எக்ஸ்பிரஷன் பாருங்கள். டெல்டா ஜி ஈக்குவல்ஸ் டு டெல்டா ஜி நாட் ப்ளஸ் RT ln Q.
Q is reaction quotient. So reaction quotient. So இப்போ இந்த ரியாக்ஷனுக்கான reaction quotient நம்ம எப்படி எழுதலாம்? Q equals to இங்க வந்து concentration of C, concentration of D, concentration of A into concentration of B. So இதுதான் நம்மளோட reaction quotient. இப்போ இங்க ரெண்டு கேசஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்போ கேஸ் 1 when Q equals to 1, அதாவது ரியாக்ஷன் கோஷன்ட் வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணலாமா? இப்போ இந்த இடத்துல நம்ம Q equal to 1ன்னு அப்ளை பண்ணனா இந்த லான் வந்து 0 ஆகிடும். ஸோ இப்போ இதுவுமே RT into 0 ஆகிடும். ஸோ நமக்கு டெல்டா ஜி வேல்யூ என்னவா இருக்கும்? டெல்டா ஜி வந்துட்டு நமக்கு வெறும் டெல்டா ஜி நாட். இதுதான் நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைக்கும். வென் இப்போ பாருங்க, இது வந்துட்டு இதே வென் அட் ஈக்லிபிரியம், இது கேஸ் 2. இங்கே பார்த்தீங்கன்னா வென் ஈக்லிபிரியம்ல இருக்குன்ற போது நமக்கு என்ன டெல்டா ஜி வந்து 0, இது நமக்கு தெரியும். ஸோ ஈக்லிபிரியம்ல இருக்கும்போது டெல்டா ஜி 0ல இருக்கும் நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுறோம், ஆல்சோ நம்ம வந்து கியூக்கு வந்து கேன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமே. நான் கியூக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ரியாக்ஷன் என்னவா மாறும்? ஸோ இது நம்மளுடைய ஒரிஜினல் ஈக்குவேஷன். இப்போ நான் டெல்டா ஜி வந்து இங்கே 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். இந்த கியூவையும் நான் கேன்னு மாற்றிடுவேன். இப்போ எனக்கு ரியாக்ஷன் என்ன மாதிரி மாறும்னு சொன்னால் இந்த டேர்ம்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் வந்துடும். ஸோ ஆப்போசிட் சைடில் வந்து என்ன ஆகும்? டெல்டா ஜி நாட் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஆர்டி லான் கே. ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த லானை வந்து நான் லாகாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் -2.303 லாகு அங்கே ஆர்டி வரும், ஆர்டி லாக் 10K. ஸோ இதுதான் என்னுடைய எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா பாருங்கள், டெல்டா ஜி ஈக்குவல்ஸ் டு -2.303 RT log 10K. This equation gives the relationship between standard state Gibbs free energy, so standard state Gibbs free energy and the equilibrium constant. இது ரெண்டுத்துக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை இந்த ஈக்குவேஷன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். It is used to determine the value of K and delta G naught. இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம இந்த வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ ஓகே, இப்போ நம்ம இந்த இது வரும். இப்போ நம்ம லெபார்ட்டரியில் நம்ம ரியாக்ஷன் பண்ணுறோம், சம்திங் ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்து ரியாக்ஷன் நடக்குது, நம்ம அப்படியே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி நம்ம கிராஃப் பிளாட் பண்ணிக்கிட்டே வரோம். நம்ம வந்துட்டு ரியாக்டன்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த வேல்யூஸ் அப்படியே நம்ம பிளாட் பண்ணும்போது இந்த கிராஃபையும் ட்ரா பண்ணி பார்க்குறோம். அது வந்து இந்த அப்படியே டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னாக்கா நமக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஃபேவர் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா டெல்ஜி கான்செப்ட் படி நமக்கு டெல்டா ஜி கான்செப்ட்ல என்னது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா தான் ஃபார்வர்ட் கான்செப்ட் வருதுன்னு அர்த்தமா. ஸோ ரியாக்டண்ட்டை விட ப்ராடக்ட்டுக்கு நமக்கு இந்த மாதிரி டவுனாக போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நமக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்குது, ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னு அர்த்தம். இதே வந்து நம்ம மறுபடியும் ரியாக்ஷன் பண்ணுறோம், நமக்கு வந்து ரியாக்டண்ட்டை விட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட். நம்ம ரியாக்டன்ட்டோட ப்ராடக்ட்டுக்கு அந்த ஜி வேல்யூ, அந்த நமக்கு வந்து ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன மீனிங் சொன்னால் நமக்கு வந்து டெல்டா ஜி வேல்யூ வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் 0. ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு இது பேக்வர்ட் ரியாக்ஷன் தான் ஃபேவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த ரியாக்ஷன் ப்ரொசீட் டுவர்ட்ஸ் லெஃப்ட்னா என்ன? அதாவது A + B C + D. ஸோ டுவர்ட்ஸ் ரைட்டுன்னு சொன்னால் அது வந்து ப்ராடக்ட் ஃபார்மேஷன், டுவர்ட்ஸ் லெஃப்ட்னு சொன்னால் அது வந்து பேக்வர்ட் ரியாக்டன்ட்டுக்கே திரும்ப போயிடும். ஸோ அதுதான் நமக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷன்னா டெல்டா ஜி வந்து டெல்டா ஜி வந்துட்டு லெஸ் தென் 0 இருக்கும். இதே நமக்கு பேக்வர்ட் ரியாக்ஷன்னா டெல்டா ஜி வந்து கிரேட்டர் தென் 0 இருக்கும். இது ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த பிளாட்ஸை வச்சு நம்ம பிளாட்ஸை போட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்து டெல்டா ஜி வேல்யூ வந்து 0 இருக்குன்னு சொன்னால் அப்போ அது ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த டயக்ராம்ஸ் வச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம். இது வந்து ஹேபர் ப்ராசஸ், நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா. இது வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸில் நம்ம பண்ணக்கூடியது. இப்போது இதோடைய டெல்டா ஜி வேல்யூ பாருங்கள், -32.8 கிலோஜூல். இதுதான் நம்மளுடைய வேல்யூ. ஸோ இங்கே வந்து மைனஸ் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த மைனஸ் வேல்யூ வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன இது நினைப்போம், இது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், அது ஈஸியாக நடக்கக்கூடியது. ஸோ இது பாருங்க. So negative value indicates the reaction favors the formation of ammonia. So negative value இருக்கிறதுனால ஸோ அந்த ரியாக்ஷன் ஈஸியாக நடக்கும். நம்ம எக்ஸ்டர்னல் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ண அவசியம் இல்லை. ஸோ இந்த ரியாக்ஷன் ஈஸியாக நடக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ in other words, under standard condition the reaction proceeds towards the right. ஸோ proceeds towards the rightsன்னு சொன்னால் நமக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஈஸியாக நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரியாக்டன்ஸ் கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட் பிஃபோர் ரீச்சிங் ஈக்லிபிரியம். ஸோ ஈக்லிபிரியம் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ரியாக்டன் வந்து நமக்கு ப்ராடக்ட்டை கிடச்சி நமக்கு ஈஸியாக ஈல்டும் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். The entropy of a perfect crystal at இது வந்து ஒரு பேசிக் இன்ட்ரோ பாருங்க. The entropy of a perfect crystal at absolute 0 temperature is
0. At 0 Kelvin, particles have minimum motion and a perfect order. So randomness 0, hence entropy also 0. ஓகே, இப்போ பாருங்க, நமக்கு வந்து என்ன சொல்றாங்க, நம்ம எனி என்ட்ரோபி ஆஃப் அ பர்ஃபெக்ட் கிறிஸ்டல். இப்போ வந்து நம்ம என்ட்ரோபின்னு பார்த்தீங்கன்னா சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ இது 3 இருக்குது. இப்போ வந்து கேஸ்க்கு நமக்கு அதிகமான என்ட்ரோபி இருக்கும்னு சொல்லியிருக்கோம், லிக்விட்க்கு அதோட கம்மி, சாலிட்க்கு அதோட கம்மின்னு சொல்லியிருப்போம். ஸோ இது 3த்துக்கும் பார்த்தீங்கன்னா என்ட்ரோபின்றது இருக்கும். கேஸ்க்கு நிறைய இருக்கும், சாலிட் கம்மியாக இருக்கும். பட் சாலிட்டுக்குமே இருக்க தான் செய்யும். என்ட்ரோபின்றது அந்த மாலிகுல்ஸ் வந்து மூவ்மெண்ட் ரேண்டமாக மூவ் ஆகிட்டே இருக்கிறதுன்றது இருக்க தான் செய்யும். அது வந்து கம்ப்ளீட் 0 ஆகாது. பட் நம்ம வந்து கம்ப்ளீட்டில் 0 டிகிரி இந்த மாதிரி 0 டெம்பரேச்சரில் இருக்கும், 0 கெல்வினில் இருக்குன்ற பொழுது நமக்கு என்ட்ரோபி வந்து 0 என்ட்ரோபி அட்டைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளுடைய தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அடுத்து 0 கெல்வின் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மினிமம் மோஷன் சொன்னோம் இல்லையா. அப்போ ஸோ அந்த என்ட்ரோபி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி 0வாக இருக்கும்பொழுது பார்ட்டிகல்ஸ் வந்து அப்படியே மூமெண்ட்டே ஆகாது. அது வந்து 0 மோஷனாக இருக்கும், பர்ஃபெக்ட்லி ஆர்டராக இருக்கும். ஸோ அப்போது அங்கே நமக்கு என்ட்ரோபியுமே 0வாக இருக்கும், என்ட்ரோபி 0வாக இருக்கும், நமக்கு மோஷனும் 0வாக இருக்கும். இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு German chemist Walter Nernst discovered this third law of thermodynamics. The third law is sometimes called Nernst theorem and Nernst postulate. So இவர் Nernst கண்டுபிடிச்சதால இது Nernst theorem and Nernst postulate னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதோட significance, importance பார்க்கலாம். The significance of third law is that is allow us to measure the absolute temperature of any pure substance at any temperature using 0 Kelvin as the reference temperature. இப்போ வந்துட்டு அப்சல்யூட் என்ட்ரோபி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இந்த தேர்ட் லால தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ட்ரோபின்றது செகண்ட் லால கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அப்சல்யூட் என்ட்ரோபி அப்படின்றது இந்த தேர்ட் லா மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த அப்சல்யூட் என்ட்ரோபி நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ண முடியும்னு சொன்னா, ஒன்லி அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பியூரா இருக்கும் பொழுது அதோட டெம்பரேச்சருமே நம்ம 0க்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம அப்சல்யூட் டெம்பரேச்சரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. However, it is impossible to achieve a substance to achieve a temperature of 0 Kelvin. So no matter how cold a system is, it can discretely be made colder but can never reach absolute 0. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, எனி சப்ஸ்டன்ஸை நம்ம கம்ப்ளீட்லி கோல்டு டெம்பரேச்சர் கொண்டு போக முடியும், ஆனால் நம்ம 0 டெம்பரேச்சருக்கு நம்மளால் கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ அக்கார்டிங் டு நர்ஸ்ட் என்ன சொல்லிடுறாரு, இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அ ப்ராசஸ் டு பிரிங் அ கிவன் சிஸ்டம் என்ட்ரோபி டு 0 இன் அ டிஸ்கிரிட் அண்ட் டெஃபினட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம எவ்வளோ டிஸ்கிரிட் எவ்வளோ ஸ்டெப்ஸ் எவ்வளோ மல்டிபிள் ஸ்டெப்ஸ் பண்ணாலும் நம்ம வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம பண்ணணும்னு நினச்சாலும் நமக்கு வந்துட்டு ஒரு எனி சப்ஸ்டன்ஸோடைய டெம்பரேச்சரை நம்ம 0க்கு கொண்டு வர முடியாது. மீன்ஸ் வாட்டர் நமக்கு வந்து நம்ம டெம்பரேச்சர் 0 கொண்டு வரலன்னா என்ட்ரோபியை நமக்கு 0 கொண்டு வர முடியாது. ஸோ அப்படின்னு நர்ஸ் சொல்லியிருப்பாரு. ஸோ இது என்னன்னா, இவர் வந்து நம்ம ப்ராக்டிக்கலி நம்ம என்னதான் பண்ணாலும் நமக்கு வந்து நம்ம எனி சப்ஸ்டன்ஸை 0க்கு கொண்டு வர முடியாது, என்ட்ரோபி 0 கொண்டு வர முடியாதுன்னு இவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் நம்ம தேர்ட்ல என்ன படிச்சிருப்போம், இந்த மாதிரி அட் திஸ் லெவலில் வந்து ஸோ நம்ம என்ன படிச்சிருப்போம், இந்த மாதிரி என்ட்ரோபி 0 அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது என்னன்னா, இவர் வந்து நம்ம ப்ராக்டிக்கலி இது பண்ண முடியாது, பட் தியரிட்டிக்கலி இது பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அது என்னென்னு பார்க்கலாமே. ஸோ கண்டிஷன்ஸ் ஃபார் த தேர்ட் லா. ஸோ என்ன கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்ட் கிறிஸ்டல், ஒரு கிறிஸ்டல் வந்துட்டு எந்த ஒரு டிஸார்டர், எந்த ஒரு இம்பியூரிட்டிஸ், எந்த ஒரு டிஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம என்ட்ரோபி 0 இந்த இடத்துல நம்ம டெம்பரேச்சர் 0 பண்ண முடியும். ஸோ என்ட்ரோபி நம்ம 0 பண்ண முடியும், அப்சல்யூட் என்ட்ரோபி நம்ம கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் பியூர் சப்ஸ்டன்ஸ், ஒரு சப்ஸ்டன்ஸ் கூட எந்த ஒரு கான்டாமினேட்ஸ், எந்த ஒரு எலிமெண்ட்டும் கான்டாமினேஷன் இல்லாமல் பியூராக இருக்குன்ற பட்சத்தில் அந்த இடத்துலையுமே நம்ம அதை ரீச் பண்ண முடியும், அதாவது என்ட்ரோபியை 0க்கு கொண்டு வர முடியும். ஸோ நெக்ஸ்ட் அட் அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர். ஸோ அதுதான் நம்ம கம்ப்ளீட்லி அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து 0 டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம என்ட்ரோபியுமே 0க்கு கொண்டு வர முடியும். ஸோ தேர்ட் லா அது ஒபே பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சிங்கிள் கிரவுண்ட் ஸ்டேட், ஒன்லி ஒன் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் எக்ஸிஸ்ட். அதாவது இப்போ நம்ம ஏதோ ஒரு காம்பவுண்டை வந்துட்டு நம்ம அங்கே வந்து வெறும் சிங்கிள் கிரவுண்ட் ஸ்டேட் தான் இருக்குது அப்படின் பொழுது நமக்கு மைக்ரோ ஸ்டேட்ஸ் நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்ஸுமே 1 தான் இருக்கும். நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்ஸ் 1 இருக்குன்னு சொன்னால் அங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதாவது ப்ராபபிலிட்டியுமே நமக்கு 1 தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன ஆயிரும், ஸோ S = K ln W நீங்கள் போடுவோமா, S =
K ln W போடும். ஸோ இந்த டபிள்யூக்கு பதிலாக நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இப்போ என்ட்ரோபி ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு எங்கெங்கெல்லாம் சிங்கிள் கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கோ அங்கேயும் நம்மளால் அப்சல்யூட் என்ட்ரோபி கான்செப்டை ரீச் பண்ண முடியும். ஸோ இங்கே என்ட்ரோபி பிகம் 0. நெக்ஸ்ட் நோ ரெசிடுவல் டிஸார்டர், அதாவது மீதமுள்ள அந்த இடத்துல வந்துட்டு ரெசிடுவலாக எந்த ஒரு ரேண்டம்னஸும் இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கேயுமே நம்ம இந்த தேர்ட் லாவை அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பர்ஃபெக்ட் கிறிஸ்டல், பியூர் சப்ஸ்டன்ஸ், absolute zero temperature and single ground state and no residue disorder. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்பொழுது நமக்கு தேர்டில் ஒபே பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா 3 லாமே நம்ம பார்த்துட்டோம், முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கான ஒரு லைட்டாக ரிவைஸ் பண்ணிக்கலாமே. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லாவோட மெயின் ஐடியா என்ன? கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, எனர்ஜியை நம்ம கன்சர்வ் பண்ணுவோம். இது செகண்ட்ல பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ப்ராசஸ். நமக்கு வந்து எந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் தான் நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஸோ அந்த டைரக்ஷனை பற்றி சொல்கிறது நம்ம செகண்ட் லா. நெக்ஸ்ட் என்ட்ரோபி அட் அப்சல்யூட் 0. என்ட்ரோபி வந்து அப்சல்யூட் 0 பற்றி சொல்கிறது இந்த தேர்ட் லா. சரி, ஓகே. இப்போ பாருங்கள் கீ ஸ்டேட்மெண்ட். எனர்ஜி கேன் neither be created nor destroyed. ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லுது? எனர்ஜி வந்துட்டு நம்ம கிரியேட்டும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது, ஆனால் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு ஹீட் அண்ட் ஒர்க்கை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ஃபார்முலா வந்துட்டு delta U equals to Q minus W. ஸோ இது இங்கே ஃபோக்கஸ் பண்ணது ஹீட் அண்ட் ஒர்க் சொல்கிறாங்களா? ஸோ அது இந்த ஃபார்முலாவில் இருக்குது தான். Qன்றது ஹீட்டு, Wன்றது ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு செகண்ட் லா வந்துட்டு டைரக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ப்ராசஸ் நமக்கு மெயின் ஐடியா. ஸோ கீ ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸ் இன்க்ரீசஸ் இன் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஸோ என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸ்ன்றது என்னது? என்ட்ரோபி ஆஃப் சிஸ்டம் ப்ளஸ் என்ட்ரோபி ஆஃப் சரௌண்டிங். ஸோ ரெண்டுமே சிஸ்டமும் சரௌண்டிங், அதில் என்ட்ரோபி வந்துட்டு நேச்சுரல் ப்ராசஸில் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம செகண்ட் லா. நீங்கள் எது ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க? என்ட்ரோபி அண்ட் ஸ்பான்டேனிட்டியை செகண்ட் லா சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதோட ஃபார்முலா வந்துட்டு என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ நேச்சுரல் ப்ராசஸஸ் மூவ் ஃபார்வர்ட் இன் ஒன் டைரக்ஷன். ஸோ நேச்சுரல் ப்ராசஸ் வந்துட்டு நம்ம irreversible சொல்லியிருப்போம். அது வந்து ஒன்ஸ் இப்போ லைக் மலையிலேருந்து தண்ணி கொட்டுதுன்னு சொன்னால் அது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ மேலேருந்து கீழே வரும், கீழேருந்து மேலே போகாது. ஸோ மேலேருந்து கீழே தான் நடக்கும். ஸோ அது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். இதெல்லாம் வந்து நம்ம செகண்ட் லாவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து தேர்ட் லா பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி அட் அப்சல்யூட் 0. ஸோ என்ட்ரோபி வந்துட்டு நமக்கு அப்சல்யூட் என்ட்ரோபி எங்கே ரீச் ஆகும்னு சொன்னால் அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர் தான் நமக்கு கம்ப்ளீட்லி 0 என்ட்ரோபி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது நம்மளோட தேர்ட் லா. ஸோ நெக்ஸ்ட் அப்சல்யூட் என்ட்ரோபி அண்ட் லோ டெம்பரேச்சர் பிஹேவியர் இதெல்லாம் வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம தேர்ட் லா சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா S equals to 0. ஸோ அது நம்ம பார்த்தோம் இல்லையா, S equals to K ln W. இதில் வந்து நம்ம இங்கே வந்து டபிள்யூக்கு இங்கே வந்து 1 ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம கம்ப்ளீட்லி இங்கே என்ட்ரோபி 0 ஆயிரும் சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் சொல்கிறது நம்ம தேர்ட் லா. பர்ஃபெக்ட்லி ஆர்டர் கிவ்ஸ் 0 என்ட்ரோபி அப்படின்னு சொல்கிறாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இந்த 3 லா பாருங்களேன். இன்ட்ரடியூஸ்டு கான்செப்ட். ஃபர்ஸ்ட் லா வந்து இன்டர்னல் எனர்ஜி பற்றி நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் லா வந்து என்ட்ரோபி பற்றி சொல்லியிருக்கோம். தேர்ட் லா வந்து அப்சல்யூட் என்ட்ரோபி பற்றி நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ரெடிக்ட் ஸ்பான்டேனிட்டி. ஸோ ஸ்பான்டேனிட்டி அதாவது தான் நடக்குமா நடக்காதா அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கா இல்லையான்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் லா வந்து அந்த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் பற்றி சுத்தமாக அது ஐடியாவே கொடுக்கல. ஏன்னா ஒன்லி அது எனர்ஜி பற்றி மட்டும் தான் அது சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால நமக்கு ஃபர்ஸ்ட் லாவில் நோ அப்படின்னு சொல்லியாச்சு. செகண்ட் லாவில் பார்த்தீங்கன்னா எஸ் அது சொல்லியிருக்கு. நேச்சுரல் ப்ராசஸ் வந்து எந்த டைரக்ஷன் நடக்காது அப்படின்ட்டு நமக்கு செகண்ட் லா சொல்லியிருக்கு. பட் தேர்ட்ல பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட்லி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அப்ளைஸ் டு எதுக்குள்ள அப்ளை ஆகும்னு சொன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து ஆல் ப்ராசஸஸ்க்கு அப்ளை ஆயிரும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது, ஆனாலும் அதுக்கு வந்து டீட்டெயில் எக்ஸ்பிரஷன் இல்லை, அதனால ஆல் ப்ராசஸ் சொல்லிட்டாங்க. செகண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒன்லி நேச்சுரல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் தேர்ட்ல பார்த்தீங்கன்னா ஒன்லி வெரி லோ டெம்பரேச்சர் சப்ஸ்டன்ஸ்ல மட்டும்தான் நமக்கு இந்த தேர்ட்ல அப்ளிகபிள் ஆகும். ஓகே, ஸோ நம்ம ஃபியூ MCQs பார்க்கலாம். For a perfectly crystalline substance at absolute 0 Kelvin, the entropy is 0 because. So entropy 0. So இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்க. Molecular motion is maximum. So molecular motion வந்து மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா entropy 0 ஆகுமா? ஆகாது. So next, all particles occupy random positions. So random positions occupy ஆயிருக்கு, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இதுவும் wrong. Next, there is only one possible arrangements of particles. ஓகே, ஆமாம். இப்போ வந்து ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்குன்ற பொழுது நமக்கு வந்து என்ட்ரோபி 0வாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட் ஹீட் கெப்பாசிட்டி பிகம்ஸ் இன்ஃபைனட். ஸோ ஹீட் கெப்பாசிட்டிக்கும் என்ட்ரோபிக்குமே இந்த தேர்ட்லலாம் எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வராது. ஸோ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். அக்கார்டிங் டு த போல்ட்ஸ்மேன் ரிலேஷன் S equals to K ln W, if the thermodynamic probability increases then entropy will. ஸோ entropy இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க,
W increase ஆச்சுன்னா entropy also increase. ஏன்னா directly proportional, so increases. So B is the correct answer. For a spontaneous process at constant temperature and pressure, Gibbs free energy change must be. So spontaneous processல நமக்கு Gibbs free energy change must be நம்ம சொன்னோம். delta G value நெகட்டிவா இருந்துச்சுன்னா தான் அது ஸ்பான்டேனியஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் நெகட்டிவ். ஸோ டெல்டா ஜி வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், டெல்டா ஜி வந்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், டெல்டா ஜி ஜீரோவாக இருக்குன்னு சொன்னால் அது வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட், which statement is correct regarding third law of thermodynamics? Entropy of all gases is 0 at room temperature. So room temperature la namak entropy 0 வரவே வராது. So இது wrong statement. Next, entropy of a pure substance, perfect crystal approaches 0 at 0 Kelvin. So இது correct. ஏன்னா pure substance தான் நமக்கு obey பண்ணணும் சொல்லியிருப்போம். So இந்த statement correct. Next, internal energy becomes 0 at 0 Kelvin. இது தப்பு. Next, enthalpy becomes infinite at 0 Kelvin. Enthalpy concept நம்ம third law யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். So அப்போ இது wrong. Next, fifth one. If thermodynamic probability of state A is 16 times than that of state B, the entropy difference. So நமக்கு என்ன கேட்குறாங்க? entropy difference கேட்குறாங்க, delta S கேட்குறாங்க. இங்கே கண்டிஷன் சொல்லிட்டாங்க, state A is 16 times greater than state B. So WA equals to, அதாவது thermodynamic probability தானே, ஸோ நம்ம W எடுத்துக்கலாம். WA is equals to 16 WB. இப்படி நம்ம இந்த கண்டிஷனை போட்டுக்கலாம். சரி, இப்போ நம்ம ஃபார்முலா எழுதலாம். delta S equals to K ln W. இது பாருங்க, இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த கண்டிஷனை நம்ம எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னா, WA by WB equals to 16. இங்க by 1, இங்க எல்லாமே ஒன்று தானே, இங்கே 1 இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான். ஸோ 16 இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமே, K ln, இங்கே W வந்து 2 வேல்யூ இருக்குது. ஸோ WA by WB அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த WA by WBக்கு பதிலாக நம்ம 16 சப்ஸ்டியூட் பண்ணலாம். K ln 16. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? நமக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஜிப்ஸ் அண்ட் ஹெல்மோல்ட்ஸ் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சம் ப்ராக்டிஸ் சம்ஸ் பார்த்து இந்த சாப்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். தேங்க்யூ.